ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை. ஒரு டம்ளர் தண்ணீர், சீரகம், பச்சை கற்பூரம், இது மூணுத்தையும் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம், அதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை. மற்ற அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க, அதை தவற விட்டவங்க இந்த அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்கள் நினச்சி திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். தவறவிட்ட முன்னோர் வழிபாட்டுக்கான பலனையும் முழுமையாக நமக்கு பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினச்சி வழிபடுறதுக்கு உகந்த நாள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் மட்டும் கடவுளோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேலோகத்தில் வாழக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுக்கறது மூலயமா பித்ரு சாபம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், நிவர்த்தி கிடைக்கும். ஆகஸ்ட் 3 மாலை 5 மணிக்கெல்லாமே அமாவாசை தேதி பிறந்துடுது. ஆகஸ்ட் 4 மாலை 5:32 வரைக்கும் தான் அமாவாசை தேதி இருக்குது. ஒருவேளை அமாவாசை தேதிக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் 4 காலையில் 6 மணிலேருந்து காலை 11:55 வரைக்கும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா 12 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. அப்படி இல்லைனா 1:30 மணிக்கு மேலே செய்யுங்க. காரணம் 12:01 யமகண்டம். அதே மாதிரி உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போடணும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையவே ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒருவேளை அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆத்தங்கரையிலையோ ஏரிக்கரையிலையோ இல்லை குளத்தங்கரையிலோ போயிட்டு கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நாளைய தினம் யார் யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் இருக்குது, பித்ருக்கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை எல்லாத்தையும் போக்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். அது மட்டுமா, பொதுவாகவே இந்த அமாவாசை திதிகளில் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தானம் அந்த தானம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதுவே மிகப்பெரிய தானம் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாளைய தினம் உங்கள் கையால் தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக முன்னோர்களுக்கான வழிபாடு, பித்ருக்களான வழிபாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னதான் ஒரு பக்கம் நீங்கள் முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செஞ்சு படையில் வச்சு படைச்சாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக வழிபாடு செஞ்சே ஆகணும். அமாவாசை தினத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வளர்பிறை நாட்கள் தான். அந்த நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் மேம்பட்டுக்கிட்டே போகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் இருந்தே உங்களோட வழிபாடு ஆரம்பிக்கலாம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் ஆடி அமாவாசையாக இருந்தால் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு தெய்வீக வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக 3 பொருட்கள் தான். 1 டம்ளர் தண்ணீர், 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இந்த இடத்துல சீரகத்தை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசு அதை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு சீர்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதுவும் குறிப்பாக சீரகத்தை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். சீரக தண்ணீர், அந்த சீரகம் அப்படிங்கிறது பொதுவாகவே மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள். சீரகத்தை செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகலை, அஜீரண கோளாறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சீரகத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணீரை குடிப்பாங்க. அது மூலயமா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் வெளியேறும். அப்பேற்பட்ட சீரகம் நம்ம வாழ்க்கையை சீராக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பரிகார பொருள். அதாவது சீரக தண்ணீரை போட்டு குளிக்கிறது மூலயமாவும் உங்கள் உடம்புல இருக்கிறது, உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியேற்றிக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சீரகத்தை தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி சொல்லி தெரிய தேவையில்லை. நம்மளோட சேனல்கள்லேயே பல பதிவுகளில் பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி சொல்லியிருக்கோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் பச்சை கற்பூரமும் ஒன்று. அதே மாதிரி தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருட்கள், நைவேத்தியங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு பெருமாள் கோவிலுக்கோ இல்லை அனுமன் கோவிலுக்கோ போனீங்கன்னா
அங்கே தரக்கூடிய துளசி தீர்த்தத்தில் கட்டாயம் பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பச்சை கற்பூரம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம். ஆக மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையை சீராக்கக்கூடிய, சீர்மைப்படுத்தக்கூடிய சீரகத்தையும், நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை விலக்கி நேர்மறை விஷயத்தை கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்போவும் போல் அமாவாசைக்கான வழிபாடு செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே செய்யலாம். பூஜை அறையில் விளக்கு எரியும் போதே சின்னதாக ஒரு டம்ளரில் கிளாஸில் தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கீங்கள, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ரொம்ப அதிகமாக போடணும் கூட அவசியம் கிடையாது, கிள்ளி போட்டால் கூட போதும். ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரத்தையும் அந்த தண்ணீரில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், இவங்க எல்லாரையும் மனசார நினச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு பித்ரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள்லாம் விலகி ஓடணும்னு அந்த தண்ணீரை பார்த்து வேண்டிக்கோங்க. உங்களோட அப்பா அம்மாவுக்கு முன்னோர்கள், தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க, அவங்களோட சாபம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? 7 ஜென்ம பாவங்கள் இருந்தால் கூட அது எல்லாம் விலகணும்னு சொல்லி அந்த தண்ணீரை பார்த்து மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க. இப்படி ஒட்டுமொத்த கடவுள்களையும் பித்ருக்களையும் மனசார நினச்சி அந்த தண்ணீரை பார்த்து வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கு எறிகிற வரைக்கும் அந்த தண்ணீர் அந்த பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் தலைகள்லையும் ஒரு சொட்டு தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட எல்லா மூலைகள்லையும் அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. இது மூலயமா மகாலட்சுமி தாயாரோட அருள், உங்கள் முன்னோர்களோட அருள், பித்ருக்களோட அருள், இது எல்லாமே அந்த தண்ணீரில் வந்து சேர்ந்து அந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் தெளிக்கிறது மூலயமா உங்கள் வீடு முழுக்க எல்லாரோட அருளும் எல்லாரோட ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கும். யார் ஒருத்தவங்க வீட்டில் பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்களோ அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த மனக்குழப்பமும் இருக்காது, எதுக்குமே பஞ்சம் இருக்காது. பித்ருக்கள் சந்தோஷமாக இருந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும், வருமான நிலையாக வரும். வருமான நிலையாக வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடிக்கொள்வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்து மூலயமா உங்களுக்கு எவ்வளவு நல்லது கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அதை அனுபவ ரீதியாக உணர்ந்தால் தான் தெரியும். இந்த ஒரு பரிகாரத்தை எந்த ஒரு அமாவாசை தினத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் அதுக்கு உதாரணமாக, அதுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தில் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற அமாவாசைகள் பண்ணுறதை விட ஆடி அமாவாசை தினத்தில் பண்ணுறது மூலயமா அதோட பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக தெரிஞ்சாலும் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானது. இதை நீங்கள் செய்யறதுக்கு குறைஞ்ச ஒரு 5 நிமிடம் செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் இது மூலயமா ஒரு பெரிய லாபம் கிடைக்குது, ஒரு முன்னேற்றம் ஏற்படுது, ஒரு யோகம் ஏற்படுது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.